அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சைன் ஆப் சோல் யோகா சென்டர் மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பெனர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூர்ண சலபாசனம் என்ற ஒரு ஆசனத்தை எவ்வாறு செய்வதென்று பார்க்க இருக்கிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக கண்ட பேருண்டாசனம், பூர்ண சலபாசனம் எல்லாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு பயிற்சி நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு இந்த ஆசனத்தை நாம் செய்தால் இந்த ஆசனம் மிக எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆசனம் செய்வதற்கு முதலில் மக்கராசன நிலைக்கு நாம் வர வேண்டும். அதாவது கவிழ்ந்து படுக்கக்கூடிய நிலை. அந்த ஆசனத்துக்கு வாங்க, கவிழ்ந்து படுங்க. மக்கராசன நிலைக்கு வாங்க, கவிழ்ந்து படுங்க. இவ்வாறு கவிழ்ந்து படுத்துவிட்டு 2 கை உள்ளங்கைகளும் மேல் நோக்கி இருக்கும் வண்ணம் தொடைக்கு பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பின்பு அந்த 2 கைகளையும் உங்களுடைய தொடைக்கு அடிப்பகுதியில் வைத்துக்கொண்டு உள்ளங்கை மேல் நோக்கியே வைத்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் பயிற்சி செய்யும்போது சற்று தலைப்பகுதியும் நெஞ்சு பகுதியும் உயர்த்தி நாடி தரையில் இடிக்காத வண்ணம் கால்களை நாம் உயர்த்த வேண்டும். பழகிய பின்பு தலையை உயர்த்தாமலே இந்த பயிற்சியை நாம் செய்யலாம். இந்த ஆசனத்தின் பெயர் ஷலபாசனம். ஷலபானா வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷலபாசனம். இந்த கைகள் உள்ளங்கை மேல் நோக்கி இருக்க வேண்டும். கைகளில் ஒரு அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். நெஞ்சு பகுதி நாடி பகுதி மட்டுமே தரையில் பட்டிருக்க வேண்டும். வேறு ஒரு பகுதியுமே தரையில் படக்கூடாது. கால் மட்டும் மடங்காமல் செய்ய வேண்டும். இதுவே ஷலபாசனம் ஆகும். பின்பு ஓய்வு நிலைக்கு நாம் வந்து இயல்பான மூச்சில் இருந்து கொண்டு அடுத்த நிலை, இப்போ அதே தான் முன்ன பார்த்து செய்கிறாங்க. கைகளை கொடுங்க. முதல்ல செய்தது தான் முன்ன பார்த்து செய்திருக்காங்க. ஆரம்ப நிலையில் மட்டும்தான் அந்த தலையை உயர்த்தி நாம் செய்யணும். நன்கு பழகிய பின்பு நெஞ்சு பகுதியையோ தலைப்பகுதியோ செய்யக்கூடாது. நெஞ்சு பகுதியின் தலைப்பகுதியை மேல் நோக்கி உயர்த்தி கீழ் தாக்கும்போது நாடி தரையில் இடிக்காத வண்ணம் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வஜ்ராசன நிலைக்கு வாங்க. இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். எங்களுடைய யோகா சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சந்தேகங்களை அலைபேசியில் அழைத்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மேலும் படிக்க விரும்புகிறவர்கள் என்னுடைய அலைபேசி எண்ணிற்கு நீங்கள் செய்கிற பயிற்சிகளை வீடியோ எடுத்து அனுப்பினால் அதில் உள்ள தவறுகளை சரி செய்து மறு வீடியோ நாங்கள் வெளியிட வசதியாக இருக்கும். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.